தமிழ் சினிமால தளபதி விஜய் இப்போதைக்கு பீக்ல இருக்கிறாரு. அவர் புதுசா நடிச்ச படங்கள் ரிலீஸ் ஆகும்போது மக்கள் கூட்டம் கூட்டமா போய் பாக்குறாங்க. அவர் இதுக்கு முன்னாடி நடிச்சு ரிலீஸ் ஆன படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணாலும் மக்கள் கூட்டம் கூட்டமா போய் பாக்குறாங்க. அந்த அளவுக்கு தளபதி விஜய் பீக்ல இருக்கிறாரு. இப்போதைக்கு வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல கோட் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு அப்புறமா ஒரே ஒரு படத்துல தான் நடிப்பாரு அப்படின்னும் அதுக்கப்புறமா அரசியல் போக போறாரு அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டாரு. அரசியலை பொறுத்த வரைக்கும் தளபதிக்கு பக்க பலமா புஷி ஆனந்த் அப்படிங்கிறவர் தான் எப்போதுமே கூட இருக்கிறாரு. இவரை பத்தி பாத்தீங்கன்னா தளபதியோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் புஷி ஆனந்த பத்தி வேணுங்கிட்டே தப்பா சொல்றேன்னு நினைக்கலாம், ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவர் ஆன்லைன்ல ஒரு குரூப் மூலமா அவரை சப்போர்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்காரு. அந்த குரூப்புக்குள்ள தளபதி விஜயும் இருக்கிறாரு. எந்த ஒரு அரசியல்வாதியுமே பண்ணாததை புஷி ஆனந்த் பண்ணுவாரு. ரசிகர் மன்றத்துக்கு வருவாரு. ரொம்பவே டயர்டா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை எடுக்க சொல்வாரு. அந்த போட்டோவை அந்த குரூப்ல ஷேர் பண்ணி அதை 50 பேரை ஷேர் பண்ண வச்சு 100 பேரை லைக் பண்ண வைக்கிறாரு. எல்லாமே ஒரு நாடகம் தான். இதை பார்க்குற விஜய் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்காண்டி தான் பண்றாரு அப்படின்னு பெருமையா நினைச்சுக்கிட்டு எப்பவுமே என் கூடவே இருங்கனே அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது நாளைக்கு விஜயோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் தான் எனக்கு இருக்குன்னு சொல்லி அந்த இன்டர்வியூல எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்லியிருக்காரு.